பிரைஸ் தி லார்ட். என் கையில சில பொருட்கள் இருக்கு. இது நம்ம ஜூஸ் வடிகட்டுற யூஸ் பண்ற ஒரு வடிகட்டி. அப்புறம் இது ரவை, அப்புறம் சில மாவு பொருட்களை ஜலிக்கிற ஜல்லடை. அதுக்கப்புறம் இது எண்ணெயில பொரிக்கும் போது அந்த பொருட்களை எண்ணெயில இருந்து எடுக்கிறதுக்கு உபயோகப்படுது. அப்புறம் ஜல்லிக்கரண்டி எல்லார் வீடுகள்லயும் இருக்கும். குழம்புல இருக்க காய்களை பக்குவமா எடுக்கிறதுக்கு பயன்படும். அப்புறம் எண்ணெயில எதையாவது அப்பளம்லாம் பொரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். அதுக்கப்புறமா இது நம்ம டீ வடிகட்டி. இப்படி இந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு வேண்டிய பொருட்களை வேண்டாத பொருட்கள்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறோம். ஆமாங்க, வாழ்க்கையில கூட தேவன் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க செய்யறாரு. அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரமா நம்மள மாத்துதுன்னா நீங்க நம்பாமலா இருக்க போறீங்க. ஆமாங்க, உபத்திரவம். பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையில தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையா பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்ட யோசேப்போட வாழ்க்கையில திடீர்னு ஒரு மாற்றம். அதாவது சகோதரர்களால பகைக்கப்பட்டாரு. அப்புறம் விற்கப்படுறாரு அடிமையா. அதுக்கப்புறம் போர்த்திபர் வீட்டுல மனைவியோட நயவஞ்சகத்துக்கு ஆளாக்கப்பட்டு சிறைச்சாலையில அடைக்கப்படுறாரு. சூறாவளியை போல உபத்திரவம் ஒண்ணு மாத்தி ஒண்ணுன்னு போராட்டமா வந்துச்சு. ஆனா எல்லா நிலையிலையும் யோசேப்பு கொஞ்சம் கூட தேவனுடைய ஐக்கியத்துல இருந்து பின்வாங்கல. அந்த உபத்திரவத்திலையும் தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாரு. முடிவு, யோசேப்பு அந்த எகிப்து தேசத்தின் அதிபதியா இருக்கிற அளவுக்கு எல்லா இன்சார்ஜும் அவரோட கரத்துல கொடுக்கப்பட்டது. வெறும் சிங்காசனத்துல மட்டும் சற்று மேன்மையா இருந்தாரு அந்த நாட்டின் அரசர் பார்வோன். நமக்கு கொடுக்கிற உபத்திரவத்துல ஒருவேளை நீங்க உடைஞ்சு போய் இனிமே நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், இனி ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு உடைஞ்சு போயிருக்கீங்களா? சங்கீதம் 119 அதிகாரம் 71 சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். ஆமாங்க, பாருங்களே, இந்த வேத வார்த்தையின்படியே நம்ம வாழ்க்கையிலும் அநேக உபத்திரவங்கள் வருது. நிச்சயமா இன்னைக்கு உபத்திரவத்தின் மத்தியில போய்கொண்டிருக்கிற நீங்க கர்த்தருக்கு உகந்த உங்களை எந்த ஸ்தானத்துல தேவன் உயர்த்த வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ அந்த ஸ்தானத்துக்கு உகந்த ஒரு பாத்திரமா நீங்க மாறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். God bless you all.